வணக்கம். வாங்க, யார் வந்திருக்கீங்க? ஆனா பொண்ணா? பெண்ணு. பேர் என்னங்க? அக்காவை கும்பிடுறான். நல்ல காரியம் என்ன காரியம்? சுடுகாட்டி காலினா கும்பிடுறான். சுடுகாட்டி காலி நல்ல காரியம் கும்பிட முடியும். கும்பிடு, நான் சொல்றேன். கும்புற காலி கும்புறேன் சாமி. காளியம்மா சுடுகாட்டி காலி. எங்க இருந்து வந்தீங்க அந்த புள்ள மேல? பெரிய பாளையம் வடமதுரையில. பெரிய பாளையம் இல்லையா? பெரிய பாளையம் தானா? அப்படி சொல்லு. இந்த புள்ள மேல வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 12 வருஷத்துக்கு. என்னது? 12 வருஷம். ஏ அப்பா, ஒரு மாமாங்கம்மா. சரி, 12 வருஷமா இந்த புள்ள மேல வந்து என்ன தொந்தரவு பண்ணீங்க? எதிர்பட்டாளா? எப்ப எதிர்பட்டா? கன்னி பொண்ணா இருக்கும்போது எதிர்பட்டா. சரி, எதிர்பட்டு நீங்க 12 வருஷமா அந்த பிள்ளை மேல என்னென்ன நீங்க தொந்தரவு பண்ணி என்ன நன்மை பண்ணீங்க? நன்மை பண்ணிருக்கிறது, நான் 2 குழந்தை கொடுத்துருக்கேன். குழந்தை கொடுத்து நீ தான் கொடுத்தியா? கும்பிடுறான். எத்தனை ஆணை? எத்தனை பொண்ணு? 2 ஆணை. 2 கும்பிடுறான். கும்பிடு நல்லா. கும்பிடுற அம்மான்னு சொல்றான். மயானக்காரி 2 குழந்தை கொடுத்துருக்க. அந்த கும்பிட்டியா? அல்ல ஓரம் பண்ண. அப்படி குழந்தை கொடுத்துருக்க. வேற என்ன பண்ண? வேற என்னெல்லாம் அனுபவிக்கணும் எல்லாம் அனுபவிச்சு. என்ன அனுபவிக்க தெரியும்? சொல்ல தெரிஞ்சுக்கலாம். நானு உடல் உறவு வச்சுக்கிட்டேன். என்ன சொல்ற? உடல் உறவு வச்சுக்கிட்டேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கொடுத்தேன். உடல் உறவு யாரோட வச்சுக்கிட்ட? அவனோட கணவனோட. இந்த புள்ள புருஷனோட. அப்படி சொல்லு. மயான காளி வந்து எப்படி இந்த புள்ள புருஷனோட உடல் வச்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கணுங்களா? அது விளக்கம் தெரியும் மேடம். விளக்கம் தெரியும். நீ ஒரு சாமி உடல் வச்சுக்கிட்ட. எப்படி வச்சுக்கிட்ட? எப்படி நியாயம்? அது நியாயமா? அது தப்பா? தப்பு தானே? தப்புதான். ஓ, நீ கெட்டது பண்ற காளி தானே? மயான காலில கெட்டது பண்றவ. சரி, வேற என்ன பண்ண? எதுவும் பண்ணல. அப்போ இந்த புள்ள புருஷனுக்கு நீ ஒரு கொண்டாட்டி, இந்த புள்ள ஒரு கொண்டாட்டி, அப்படித்தானே? எத்தனை 2 கொண்டாட்டி தானே? அப்புறம் எப்படி நீ என்ன விளக்கம் சொல்லி எனக்கு நான் தெரிஞ்சாலும். நீ ஒரு பொண்டாட்டி, இந்த புள்ள ஒரு பொண்டாட்டி, 2 பொண்டாட்டியா? சொல்லு காரணத்தை. ஒரு பொண்டாட்டி தான். அது எப்படி ஒரு பொண்டாட்டி மேல நீ எப்படி அனுபவிச்சேன்னு சொல்ற? நீ பொண்டாட்டி தானே இருந்திருக்கணும், பெண்ணா தானே இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? இப்பதான் வச்சுக்கோ. அது மட்டும் சொல்ல சுழிக்கிறாங்க. சரி, ரைட்டு. வேற என்ன பண்ணீங்க? இந்த புள்ளோட தெம்பனி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரத்தத்தை குடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால இந்த புள்ளையோட ஒதுக்கணும். உங்களுக்கு என்னமா வேணும்? 2 கால் ஜீவன் வேணுமா? 2 கால் ஜீவனா என்ன? மனிதன் 2 கால் தான். ஓ, அப்படி சொல்லு. கருப்பு கோழி. இப்ப நீங்க கடிச்சு சாப்பிட போறீங்க. 2ஐயும் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? போறீங்க. வேற எதுவும் வேணுமா? கோழி மட்டும் போதுமா? கோழியை சாப்பிட்டு உங்க எல்லைக்கு போறீங்க. உங்க எல்லை எதுமா? அவ இருக்கிற வடக்கு திசையில இருக்கிற. இந்த புள்ளைய நீ போயிட்டு நீ ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. இது மாதிரி எத்தனை புள்ள மேல போய் குடும்பம் பண்ண? நான் யார் குடும்பத்தையும் நான் போய் கலைக்கிறேன். இந்த குடும்பத்தை மட்டும் கலைச்சிருக்கேன். ஆமா, இது எதிர்பட்டதுனால ஏன் எதிர் வந்த? எதிர்பட்டதுனால வந்துட்டான். ஏன்டா எதிர் வந்த? எதிர வந்தேன்னா அவதான் இங்கதான் இருக்கணுமா? தெளிவா தான் இருக்கியா? சரி, இன்னும் எதிர்பட்டா இந்த புள்ள நீ வராத. தப்புதான் இந்த புள்ள வந்து எதிர்பட்டது. இப்ப கோழியை குடிச்சிட்டு போயிடுறீங்களா? சாப்பிட்டு நேரம் என்ன பண்ணணும்? எப்படி போவீங்க இங்க இருந்து? உங்க வாகனம் என்ன? பண்ணி அங்க நிக்கி பண்ணி அதெல்லாம் உருவுன்னு சவுண்ட் அடிச்சா எங்க நிக்கி அவன் பண்ணி எங்க நிக்கி சொல்லு, நான் பாத்துக்கிறேன். உடனே எங்க ரோட்டுக்கு வெளியிலயா? ஏன் உள்ள வர முடியல? வரக்கூடாது, அந்த வாகனம் இங்க வரக்கூடாது. அப்ப நீங்க ரோட்ல போய் ஏறி பஞ்சு கட்டி ஒரே இல்லையா? அப்படித்தானே போயிருக்கீங்களா? ஒரு பண்ணியா எத்தனை பண்ணி வந்திருக்கு? ஒரே பண்ணி தான். ஒரே பண்ணில ஏறி அப்படியே சுடுகாட்டுக்கு போயிருந்தேன். இவனை கூட்டிட்டு போய் அவனை பாரு. சுடுகாட்டுல இருந்து வந்த மாதிரி தான் இருக்கான். இங்க பாரு, இவனை பாரு. அவனை வேண்டாமா? ஏன்? என்ன காரணம்? ஏமா? என்ன காரணம்? பாத்தீங்களா? ஐயா, நீங்க தூங்க முடியாத இருக்காரா? என்ன சொல்ற? நல்லா பாரு. சுடுகாட்டுல இருந்து வந்த மாதிரி ஐயா இருக்காரா? நல்லா பார்த்தா பார்த்ததுனாலப்பா சொல்றேன். இன்னைக்கு 2ஆ? சரி, உள்ள யாரு இருக்கா? உள்ள என்ன சொல்ற? அம்மா எல்லைக்கு போட்டு சொல்லிட்டாங்களா? போட்டு என்ன செய்ய சொல்றாங்க? எல்லையிலே இருந்துக்கணும். இப்ப சத்தியப்பட்டு போயிடுறியா? சரி, கொண்ட கோழியை கொடுத்து அனுப்பணும். என்ன சேர்த்து சாப்பிட்டு உன்னோட கோழியை ஓடிக்கணும். கடிச்சு சாப்பிட்டு போகணும். தங்கச்சி கொடுத்து சுடுத்துல விட்றா, குண்டல விட்றா. நல்லா மயான காளி சாப்பிட்டு போ. கோழி வேணுமா?
நல்லா இருக்கும். அப்படி ஆவேசப்படுறா அக்கா கண்ணு ரெண்டு முன்னாடி வருது என்ன அங்கே என்ன கேட்கிற பணம் கேட்கறியா அந்த வேலை இருக்க கூட ஓடி போயிருக்கிறாள் அடிச்சது போதான் அடுத்த வழி வேணுமா அடுத்தது இப்ப போன அடுத்த போட இன்னொன்னு ஏடா முடி இப்படி வருது எனக்கு பயமா இருக்கு நீ வேடா ஏன்டா உனக்கு பயமா இருக்கா என்னை தொடாம பிடிக்கிறேன் சவுண்ட் நிப்பாட்டிக்க நல்லா கடி சாப்பிடு கூட தண்ணி எடுத்துருவா கூட பயக்கணும் கூட அந்த கூட அப்படியே சுத்தி வித்தியாசமா சந்தோஷமா நல்லா குடிச்சிட்டியா நல்லா ரத்தம் கிடைச்சிச்சா இப்ப சத்தியம் பட்டு கிளம்புறீங்களா வாங்கி சொல்ற முக்காடு சத்தியமா சத்தம் போடாதீங்கப்பா அப்புறம் பார்சல் பண்ணி கூட அனுப்பி விட்டுறேன் பாத்துக்க முக்காடு சத்தியமா சத்தியமா சமயபுர தாத்தமல சத்தியமா சமயபுர தாத்தமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா கற்பமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா பாலடி கற்பமல சத்தியமா இந்த கூப்பிடுற தேவமல சத்தியமா இந்த கூப்பிடுற தேவமல சத்தியமா இந்த புள்ளோட்டு போயிடுறேன் நான் இந்த புள்ளோட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் என் சுடுகாட்டுக்கு என்னுடைய பண்ணி வாகனத்துல வெளியே நிக்குது பண்ணி கோட்டுல என்னோட வாகனம் நான் சத்தியம் பண்ணி போயிடுறேன் சத்தியப்பட்டு கிளம்புறேன் முக்கால் சத்தியமா புறந்துட்டு போற மாட்டேன் முக்கால் சத்தியமா நான் கிளம்புறப்பா எதிரி அடுத்து யாரும் பாத்துருவோம் வண்டி எப்படா வேகமா போவோம் கிட்ட போவோம் சவுண்ட் நல்லா போகும் எதிரி போவோம் எப்படி கத்து சொல்லு சொல்றாரு பிடிச்சி சவுண்ட கொடுறா இங்க வாடா கத்துறா கத்து டக்குன இங்கிட்டு வாடா இங்கிட்டு வாடா பண்ணி எப்படா கத்தான் சரி அஞ்சாயிரம் பாத்துருவோமா நான் கத்துக்கணும் நீ சரியா அடிவா அடுத்த ஆடிவா வா அப்படியே இறங்கி வா அப்படியே பாப்பட பாப்பட்டின ஓய் பாப்பட வா பாப்படே பாப்பட்டின ஆங்காரமா வரணும் எனக்கு கடைசி நாள்ல சுத்தி அடித்து சிவமா வந்து நல்லா வாங்கிட்டு ஓடிவா அப்படியே வா அப்படியே ஓடிவா அப்படியே ஓடிவா அப்படியே ஆடுறா ஹை ஓடுறா 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 சிங்கிச்சான் ஓடுறா சிங்கிச்சான் யாருக்கு பாத்துறோம் ஆனா பெண்ணானு யார் வந்துருக்கு ஆனா பெண்ணா ஆணு மச்சான் வந்திருக்காண்டா கேப்பமா பேர் என்னப்பா சங்கர் மச்சான் உன் சங்கர் மச்சான் சரி சங்கர் நீ எப்படிப்பா செத்த தூக்கு மாட்டி செத்த சரி அதெல்லாம் இருக்கட்டும் தூக்கு மாட்டி செத்தாலும் சரி இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் ஏன் அந்த பிள்ளை மேல வந்த உனக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் ஏன் அந்த பொண்ணை தொட்ட ஓ பச்சை மாங்கல்யம் கல்யாணம் பண்ணி பூசுல மஞ்சள் கல்யாணம் வந்திருக்கிய அதனால வரும்போது போகும்போது பூவை வச்சுட்டு போய் பார்த்து போங்கன்னு சொல்றது சரி எப்ப அது புதுசுலேவா சரி எப்படி தொட்ட ஓ வீட்டுக்கு தூக்கு மாடி செத்த எதுக்குடா சங்க தூக்கு மாடி செத்த நீ என்ன மன வருத்தம் பொண்ணால என்ன மன வருத்தம் போயிட்டு தப்பு பண்ணிட்ட சரி வெளியே தெரிஞ்ச அவமானம் பொம்பளை பிள்ளை சாவு நீ ஏன் சாவுற தப்பு மனசமே அதனால தூக்கு போட்டுக்கிட்ட என்ன வயசுல தூக்கு போடும் போது 25 வயசு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா அப்புறம் அந்த பொண்ணு கட்டிக்க வேண்டியதானே உன்னை போட்டு அடிச்சுட்டாங்களா சரி ரைட் அதனால மனதாகவும் செத்துட்ட சரி இந்த புள்ள மேல இருந்து என்னப்பா தொந்தரவு பண்ண நீ யார் நீனு எப்படின்னு சொல்லு என் புருஷன் விளையாரியா ஓ சரி அப்புறம் என்ன பண்ணீங்க அடுத்த பண்ணி எத்தனை பேரா இது மாதிரி பண்ணி தர்றிய அட மானம் கட்ட பேல மானம் கட்ட பேல சரி ரைட் வேற என்ன பண்ண கூட்டி போறான்னு பாத்தியா அப்ப யாரு மறிச்சது கூட்டி போறான்னு பார்க்கும்போது குலதெய்வம் என்ன தெய்வம் குலதெய்வம் பச்சையம்மா காப்பாத்திருச்சா பெருமாள் வேற இதெல்லாம் உண்மையா குலதெய்வம் பச்சை இங்க வாங்கி என்ன இங்க ஒரு மண்டை ஆட்டிக்கிட்டு குலதெய்வம் சொல்றது கரெக்டா இங்கிட்டு வாங்க
பச்சையம்மா பெருமாள் குலதெய்வமா இது ஓம் முண்டாடி தானே ஓம் முண்டாடி என்ன சத்தியமா சத்தியமா ஓம் முண்டாடி அப்ப சொல்றது அவங்க என்ன கேட்கணுமா இல்லையா உண்மைதானே சரி அப்புறம் வேற யார் முடிச்சது சரி இப்ப உனக்கு என்னப்பா வேணும் சங்கர் இது யாரு உனக்கு என்ன வேணும் சகலையா என்னன்னு பாருங்கிட்டு பாரு நண்பனா எப்படி நண்பன் நண்பனோட கொண்டாடி நீ வரலாமடா மனங்கிட்ட பேர அது நண்பன் தானே நண்பன் தானே தாலி கட்டிக்கணும் என்ன இருக்கணும் நம்ம நண்பன் முன்னாடி வரலாம் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா அது பாவமா இல்லையா சொல்லு அந்த ஆசைக்கு மதிமயங்கி விட்டு அந்த மயங்காத எவனும் கிடையாது ஏன்டா அது மாதிரி வந்துருமா வெக்க வர கேளு நீ நண்பன் தானே கேளு நல்லா கேளு நல்லா ஆனா மானம் கட்டவனே ஏன் நண்பன் கேளு ஏன்டா வந்த நல்லா கேளு அதட்டு ஆனா அதற்கு என்ன ஏன்டா வந்த அந்த மாதிரி அதுவும் இல்லையாடா உனக்கு அப்படி கேளு நான் உனக்கு நண்பனாடா துறையா வந்திருக்கேன் நான் உனக்கு நண்பனா நீ என்னோட சின்னவனா பெரியவனா அப்ப நான் உனக்கு எப்படி நண்பனா அதான் அப்படி வழக்கத்தை கேளு அதுதான் விட்டு அவனுக்கு நல்லா பேசு வெக்க வரைக்கும் நான் எப்படி உனக்கு நண்பனா ஆகலாம் ஏன்டா என் குடியை எடுக்க வந்து கேளு ஆனா சொல்லியா எடுக்கிறது வேலையா வச்சுருக்கிறியா ஒரு வீட்லயா போயிட்டு போச்சுடா பழவிட்டு போறானா போச்சுடா எத்தனை வீட்டு இது மாதிரி பண்ணிருக்கா இந்த பக்கம் மறைக்க அந்த பக்கம் அழுதுட்டு இருக்குதுல்ல அழுதுனாக்கா இப்ப என்ன கேளு நல்லா உனக்கு என்ன வேணும் சங்கரு தெரியாது சரி நல்லா கேளு சொல்றா வாயத்தை வந்து பதில் சொல்றா உன் முன்னாடி நான் வந்து கேட்பேன் அது எப்படி தெரியாம நீ தப்பு பண்ணிடுவியா நல்லா உங்க பஞ்சாயத்து முடிங்க நான் தெரியும் எப்படிங்கிறேன் தெரிஞ்சுதானே வந்த எத்தனை வருஷமா இருக்க தப்பா இல்லையா சரி போதும் நீ பேசிட்டியா திரும்பவும் நண்பர்களாம் பாரு நண்பனை நம்பாத இந்த மாதிரி நண்பனை யாரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடாத அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன் வருவியா வரக்கூடாது வெளியே அப்படியே பேசி அப்படியே அனுப்பிவிடணும் சரி ரைட்டு என்ன பேர் சொன்ன மறந்துட்டு என்ன பேருனா சங்கரு இது மாதிரி எத்தனை குடி எடுத்திருக்க எத்தனை உங்களை மாதிரி பண்ணிருக்க 2 பேர் சரி ரைட்டு இனிமே நீ சாமி ஆயிரு உனக்கு என்னப்பா வேணும் என்ன கஞ்சாவா ஆணிச்சாரம் பண்ற சாமியார் உள்ள வருவாங்க ஆணிச்சாரம் வேற என்ன வேணும் ஆணிச்சு மட்டும் தான் போடுவியா யாராச்சும் போயிட வச்சுக்கலையா சாதா போயில யாரும் வச்சுக்கலாம் போயிட முடியும் யாராச்சும் போயில போற பழக்கம் இருக்கா இல்லையா வருமானம் இந்தப்பா போயிட போடுறா அப்படி போடுறாங்க நல்லா இருக்கா எத்தனை பாக்கெட் போடுவோம் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு 1 சரி வேற என்ன அவ்வளவுதானே முதல்ல வாயை விட்டு திருப்பு சத்தியம் பண்ணிடுவான் சந்தோஷமா இப்ப நேரம் எங்கேப்பா போற நேரம் எங்கே போற உன் எல்லை இது உனக்கு எரிச்சாங்களா போச்சாங்களா உங்க அப்பா மோனே எரிச்சாங்களா சரி நேரா போய் சாமியை வரி குடும்பம் நல்லது பண்ணுவோம் உங்க குடும்பத்துக்கு சரியா சத்தியம் பண்ணி போயிருக்கியா வயசு கொடுத்த சமயத்து ஆத்தமன சத்தியம்மா பாடி கற்பமன சத்தியம்மா இங்க கூப்பிட தேவன சத்தியம்மா இந்த புள்ளைய விட்டு நான் போயிடுறேன் நான் வந்தது முற்றிலும் தவறு தெரியாம தப்பு பண்ணிட்டேன் இந்த புள்ளைய விட்டு நான் போயிடுறேன் திரும்ப அந்த புள்ளை மேல வர மாட்டேன் அந்த குடும்பத்தை திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்த்தா என்ன நடக்கும் தெரியுமில்ல என்ன நடக்கும் அடுத்த குடும்பத்தையும் கெடுக்க கூடாது ஆமா ஆமா உன் குடும்பத்துக்கு வராம இருந்தா சரிப்போ முக்கால் சத்தியமா போயிடுறேன் சத்தியமா நான் போயிடுறப்போ போது போ அடுத்த ஒரு மோசக்காரன் யாரப்பா யாரப்பா